தெரியலன்றாங்க. ஃபோன் தான் எடுக்க மாட்டேன்றோல. டாக்டர் வர கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஆர்த்தி வந்தாங்களே இன்ஸ்பெக்டர் பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல ஆர்த்தின்றவங்க வந்து எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இன்ஸ்பெக்டர் ஆர்த்தி வந்தாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. மயிலு புரிஞ்சிருச்சு. வளர்ந்து வர்ற பேசுடா டாக்டர் நினைச்சு பேசிட்டோம். ஒருவேளை ஆபீஸ் கிளம்பி போயிட்டாலும் என்னவோ சொல்ல வேண்டாம். அதானே. எங்க போறா எங்க வரான்னு. ஏ ஆர்த்தி, நீ என்னடி உள்ள இவங்களோட எல்லாம் கூத்தடிச்சிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ. இது மெக்கானிக் ஷெட் பைத்தியக்கார ஹாஸ்பிடலா? அவதான் மென்டல் நினைக்கிறேன். ஆனா அந்த மொட்டை என்ன புடிச்சு உள்ள போட்டுட்டான். ஓ, யாரா அந்த மொட்டை? வந்துட்டா மேடம். மொட்டை! என்னடா கேரவனுக்குள்ள பேட் ஸ்மெல் வருது? யாரா பாத்ரூம் எட்டி பார்க்க சொன்னது? சீக்கிரம் வாடா. வாடா 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 வாடா. மேடம் பேஷண்ட் எல்லாம் வெளிய சுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒருத்தி சரி பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் தூக்கி உள்ள வச்சிருக்க. தரடா. சீக்கிரம் தர. யாருன்னு தெரியாம விளையாடுறீங்க? மொட்டை மவனே. தாசங்கடா. வாங்க மேடம், வாங்க காட்டுறேன். சீச்சி மேடம். முக்கியமானது ஒண்ணு மறந்துட்டேன் மேடம். என்னடா? டைரக்டர் பேரை போடல மேடம். சீக்கிரம் போடுறா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னவெல்லாம் வண்ணமம்மா. தாஸ். வாடி என் பொண்டாட்டி காலையில தூங்கி வந்து ஒரு டீ போட்டு கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா டீ? டீயா? ஆமா, நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு. ஏய், என்ன எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? டிஃபன் சாப்பிட்டீங்களா? கிளம்புங்க கிளம்புங்க. அப்புறம் நான் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சாச்சுல்ல. வாங்க அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் மாப்பிள வந்தேன். என்ன ஒரு சுத்து பெருத்துட்டீங்க? நீங்க இந்த கோலத்துல ஆயிட்டீங்களே வருத்தத்துல ஒரு சுத்து பெருத்துட்டோம் மாப்பிள. ஐயோ, எனக்கு ரொம்ப குளிருது. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், இன்னும் அவனுக்கு மாப்பிளையா? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இது பேசுற மாடு. நீயும் லூஸ் ஆயிடு. நான் லூஸ். நல்லா தலையை தொடச்சிக்க மாப்பிள, ஜரம் வந்துருக்கு. இந்த டவலை பூஞ்சி காயப்படுங்க. போடுங்க. மச்சான், நீங்க எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமா இருக்கேன். ஆமா, இந்த போலீஸ் வேலை கிடைக்கலன்னு சொன்னீங்களா, கிடைச்சிருச்சா? இல்லனா சொல்லுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இத பத்தி உன்னோட கருத்து என்ன? சும்மா இருக்கியா நீ? பொண்டாட்டி, இப்ப நான் ஆபீஸ் போனோம், பேக் எடுத்துட்டு வா. இந்தாங்க மாப்பிள. நீங்க உங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அப்பனா பொண்ணு என் மேல கோவமா இருக்காங்க இல்ல? கொஞ்சம் கொஞ்சம் கோவம். அவளை சமாதானப்படுத்தணும். நான் முத்தம் கொடுக்க போறேன், நீங்க திரும்பிங்க. நடிக்கிறியா நீ? நான் யாருன்னு தெரியாது உனக்கு. தெரியும். ஆர்த்தி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அப்போ நீ நடிக்கிற. இதை இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் யார் போலீஸ் வேலை கொடுத்ததோ? இவங்க அப்பா வீரபாண்டி IPS. ஓஹோ, வீரபாண்டி பொண்ணா நீ? இருக்கலாம், ஆனா நீ எனக்கு பொண்டாட்டி. சோ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கிஸ் பண்ண போறேன். திரும்பிங்க ப்ளீஸ். அப்பா, அம்மா, ஐயோ. ஆர்த்தி அடிக்காத. அவன் சட்டப்படி அவன் பேசிட்டு ஆர்த்தி அடிக்காத. என்ன செய்யல? பெரிய வப்பாய் போறே. ஆர்த்தி நான் சொன்னா கேளு. ஒரு மணியே கை வைக்கிறீ நீ. ஏன் இப்படி ஒஸ்டா பிஹேவ் பண்ணிருக்காங்க? வாட் இஸ் திஸ் ஆர்த்தி? மென்டலி அஃபெக்ட் ஆன ஒரு பேஷண்ட்டை இப்படி தான் அடிப்பீங்களா? மேம் அவன் வந்து ஆக்ட் பண்றான். என்ன ஆர்த்தி சொல்றீங்க? டாக்டர் அவர் மென்டலி அஃபெக்டட்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. உங்க பவர் இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா? சும்மா நிக்கிறீங்களா ஆர்த்தி? ஏதாச்சும் பேசுங்க. யூனிஃபார்ம் போட்டிருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? மனுஷ உயிரினா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சொல்லுங்க. மா, இங்கெல்லாம் வர கூடாது. போமா போமா. சொன்னா யார் அது? அந்த பக்கம் போமா. நான் பாத்துக்கறேன் சார். இப்போ என்ன பண்ண போற ஆர்த்தி? மீன் குழம்பு வைக்க போறேன். சட்டி அடுப்புல போட்டு வெந்தயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். மீன் போட்டு கொதிச்ச பிறகு நல்லா டீ தூளை போட்டு இறக்கிடணும். டீ பவுடரா?
தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரெசிபி ரெடி. ஹலோ ஆர்த்தி செல்லம், மீன் குழம்பு ரெடியா? நாங்க வந்துகிட்டே இருக்கோம். கம கமன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆய், வாசனை இங்கே தூக்குது. ரொம்ப நடிக்காத, வாங்க. டீ தூள் போட்டு தான் பார்ப்போம். ஹேண்ட்ஸ் அப். யாரு? தாஸ், பெரியப்பா தாஸ். கூப்பிடுறீ உங்க அப்பனை. எதுக்கு? 20 வருஷமா என்னோட இளமையான வாழ்க்கையை நாசம் பண்ண பாவி அவன். அவனை சுடுறதுக்கு என்ன புரியலையா? நீ சின்ன பாப்பா, அப்போ வாயில நிப்பிள் வச்சுக்கிட்டு இருந்த நிப்பிள். ஒரு சாதாரண ரவுடியா இருந்த என்ன காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 10 பொய் கேஸை போட்டு என்னை 20 வருஷம் கம்பி என்ன வச்சான். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த 5 இன்ஸ்பெக்டர்ஸ், இவங்களையும் 1 by 1 போடணும். முதல்ல உங்க அப்பன். கூப்பிடு உங்க அப்பனை. அப்பா கூப்பிடுறாருப்பா. இவ்வளவு பக்கத்துல இருக்கானா? ஏய், கம் ஆன், ஹேண்ட்ஸ் அப். செத்துட்டாரியா? லைஃப் இருந்தே ரிட்டையர் ஆயிட்டாரா? உனக்கு நல்ல சாவியா? என் கையால சாவல. ஆனா அந்த 5 இன்ஸ்பெக்டருங்க இருக்காங்கல்ல, அவங்கள விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தாஸ். முடியாது? அப்ப செத்து போயிடு.